கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தால் அநேக காரியத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று வேத வசனம் சொல்கிறது. லூக்கா 16:10 போடப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை பார்த்தாராம். நல்ல உயர் பதவியில் இருந்திருக்காரு. அவர் தன் சொந்த அலுவல்களுக்காக அங்கே இருந்த வெஹிக்கெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. திருப்பி அங்கே இருக்கிற பணியாளர்களெல்லாம் வேலை செய்கிறவங்களெல்லாம் தான் சொந்த வேலைக்கே பயன்படுத்துவாராம். அலுவலக டெலிஃபோனில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாராம் சொந்த வேலை காரணமாக. ஆனால் அவருக்கு ஒரு வித்தியாசமான ஆசை இருந்தது. ஆனால் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், புளியை செய்யணும்னு சொல்லி ஒருவருக்கு ஒரு வாஞ்சை இருந்துதான். பிரியமானவர்களே, அதாவது இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையாக இல்லைன்னா, சரியாக இல்லைன்னா எப்படி ஆண்டவர் உன்னத பொறுப்பை நம்மகிட்ட தருவார்? இங்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதாவது யோசேப்பு, தாவீது, தானியேல் போன்ற எல்லாரும் அற்ப நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டவங்க. ஆண்டவர் அவங்கள உடனடியாக உயர்த்திடலாங்க. யோசேப்புக்கெல்லாம் நிறைய கஷ்டங்களை, பாடுகளை, நிறைய பரீட்சைகளை அவன் தாண்டி தான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனான். தானியேலும் அப்படித்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கருத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன பொறுப்புகளில் ஒரு சின்ன பொறுப்பாக இருக்கட்டும், அல்லது ஒரு கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், சின்ன காரியமாக இருக்கட்டும், அதை நம்ம உண்மையாக செயல்படுறவங்களா காணப்படுறோமா? சரியாக இருக்கிறோமா? நம்மளை குறித்து இவங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா இவங்க சரியாக செய்வாங்க அப்படின்னு ஒரு பேர் நமக்குள்ள இருக்கிறதா? யோசிச்சு பார்த்தா அது கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆம் தெய்வ பிள்ளைகளே, கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் அநேக காரியத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். உங்கள் உண்மையின் பொருட்டு தான் உங்கள் ஆசீர்வாதத்தின் உயர்வே இருக்குங்க. அதைத்தான் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். நீங்களும் நானும் அதை அடைய பிரயாசப்படுவோம். அமேன். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தரை கர்த்தர் பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். தெய்வம் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.